இப்போ த்ரிஷா வந்து என்ன பெரிய பிரமாதமாக நடிச்சாங்கன்னா ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. பெரிய நடிகையா பெரிய வந்து கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓ நம்ம கல்யாண வீடியோவே ஒரு 25 கோடிக்கு வாங்குற அளவுக்கு எழுச்சவாயனுங்க இருக்கிறானுங்க, அதையும் பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம பயோகிராஃபி எடுத்தான்னா அந்த வலைபேசி குரங்குகள் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து அதில் வந்து சிம்புவை காட்டவே இல்லை. அதே மாதிரி கேட்டால் நயன்தாராக்கு மார்க்கெட் வேணுமா வேணாம யூடியூப்கள் முடிவு பண்ண முடியாது. அந்த 3 பேர் முடிவு பண்ண முடியாது. வந்து படிச்சு வாங்கின பட்டம் கிடையாது. இன்னைக்கு நேற்று நயன்தாரா கிட்ட, நேற்று விஜயசாந்தி, அதுக்கப்புறம் நயன்தாரா, இன்னைக்கு த்ரிஷா, அதுக்கப்புறம் வேற யார்கிட்ட கூட போகும். இப்போ தமிழ் சினிமால நிறைய படங்கள் வெளியாக இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா த்ரிஷா அவங்க இவ்வளோ இயர்ஸா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பயங்கரமா இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட மவுஸ் குறையவே இல்லை இண்டஸ்ட்ரியில. இப்போ அவங்களுக்கு அடுத்தடுத்து 4 படங்கள் இருக்கு. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப், அப்புறம் சூர்யா 45ன்னு. மலையாளத்துலயுமே ஜனவரி 2ஆம் தேதி ஒரு படம் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தோம்னா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு படம் கூட கமிட் ஆகல. இப்ப கேள்வி வருது இல்ல, யார் நிஜமாவே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு? யார் லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு விஷயமா இங்க முதல்ல இங்க சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ வந்து ஒரு 10 வருஷமா அவர் இண்டஸ்ட்ரி இருக்கா, 20 வருஷமா இண்டஸ்ட்ரி இருக்காரு, ஒரு 50 படம் ஹிட் படம் கொடுத்துருக்காரு, அப்படிலாம் கிடையாது. அவரை சூப்பர் ஸ்டார்னு கேட்டால் இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றது இப்போ தான் வந்து அந்த பேர் வந்து ஒரு விநியோகஸ்தரால் வழங்கப்பட்டது. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கலைப்புலி தானு தான் வந்து அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. பைரவி படத்தை தான் வந்து அந்த பட்டத்தை கொடுத்து 35 அடியில் வந்து ஒரு கட் அவுட் பாம்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி கையில் ஒரு படத்தை வந்து ஒரு பேனர் வைக்கிறார். பேனர்லாம் கட் அவுட், அந்த காலத்தில் கட் அவுட் வைக்கிறார். அப்போ தான் முதல் முறையாக வந்து ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறாரு கலைப்புலி தானே. அப்போ தான் வந்து பட்டம் கொடுக்குறாரு. அப்போது ரஜினிக்கு வந்து 172 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. 75 வயசையும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கூட நடித்தவங்க அத்தனை பேரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அத்தனை பேருன்றதை விட பெரும்பாலும் யாருமே இன்னைக்கு ஃபீல்டில் இல்லை. இன்னைக்கு அவர் ஈக்குவலாக யாராவது ஃபீல்டில் இருக்காங்க? ஹீரோவா வேற்றுமொழியில் யாராவது ஒரு நபர் சொல்லுங்கள். இல்லைங்க அவருக்கு ஈக்குவலாக இன்னும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தில் இருக்கிறாங்க அப்படி சொன்னால் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கும். ஆனால் ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு கேப் எப்பயாவது கொடுத்துருக்கிறாரா? ஒரு 2 வருஷம் படத்தில் நடிக்காமல் இருந்திருக்கிறாரா? 3 வருஷம் நடிக்காமல் இருந்திருக்காரா? படம் இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்திருக்கிறாரா? கிடையாது. அப்போது எல்லா தரப்புலையும் பார்க்கும்போது, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது கேட்டினா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து ரஜினி தான். இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்குன்னா அது ரஜினி தான். இதை தாண்டி வெளிநாடுகளையும் அவர் வந்து படம் பெரிய அளவு ஓடுதுன்னு கேட்டால் அது கண்டிப்பாக வந்து ஜப்பானில் இருக்கும், சைனா இருக்கும். இங்கே வந்து ரஜினி அவர் படம் தான் ஓடுது. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு பொறுத்தும் இருக்குது. ஆனால் நயன்தாராவை வந்து நீங்கள் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது பரவாயில்ல சொல்கிறாங்க. நாமளும் அதை வந்து இதெல்லாம் என்னப்பா அது என்ன படித்து வாங்கின பட்டமா வச்சுக்கிட்டோம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தெரியல எனக்கும். அது ஒரு பெரிய ரகசியம். ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி விஜயசாந்தி கொடுத்தாங்க. விஜயசாந்தி கொடுத்த போது ஒரு வார்த்தை சொன்ன கேட்டால், ஒரு ஆண்கள் மாதிரி அவங்க சண்டை போடக்கூடியவங்க. வைஜெயந்தி ஐபிஎஸ்ல தான் வந்து அந்த படத்துக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒரு சண்டை போடக்கூடிய பூ ஒன்று புயலானது சொல்லிட்டு ஒரு படம். அதுதான் அங்குசம்னு ஏதோ நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. பூ ஒன்று புயலானது படம் தமிழில் வந்துச்சு. தெலுங்குலேயும் அந்த படம் வந்து வந்திருக்கு. அது பேர் அங்குசம்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அதில் தான் முதல்ல வந்து இவங்க வந்து சரண்ராஜ் வில்லனும் நடிப்பார். இந்த அம்மா வந்து அதில் தான் முதல் வந்து அதுக்கு பிறகு வைஜெயந்தி ஐபிஎஸ் போகும்போது ஒரு ஆண்கள் மாதிரி சண்டை போடக்கூடியவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்போ தான் வந்து இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் வெறும் சண்டை காட்சியில் நடிக்கிறத வச்சு அப்படி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வேறு யாரும் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை எடுக்கவே இல்லை. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் எப்போ இவங்க கைக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கை மாறிச்சுன்னு தெரியல. எப்போ தரவுகள் இல்லை, விலைக்கு வாங்கினாங்களா இல்லை வந்து யாரும் சொல்ல வச்சாங்கன்னு கிடையாது. ஆனால் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. இங்கே அதிகமான படங்களில் நடிக்கிறவங்க இல்லை அதிகமான கதாநாயகங்களோட ஜோடி போட்டு நடிக்கிறதுனாலேயே சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா குஷ்பு ஒரு கட்டத்தில் வந்து குஷ்பு இல்லாத படமே கிடையாது. குஷ்பு நடிக்காத கதாநாயகர்கள் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. ஸ்ரீபிரியா ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. எல்லா நடிகர்களுடையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்களா இருந்தாங்க. அது மாதிரி ஒரு கட்டத்தில் எல்லாரும் வந்து ஒரு வருஷத்தில் 30 படங்கள் நடித்த கதாநாயகங்கள்லாம் இருக்கிறாங்க. அது வேற. ஆனால் இவங்களுக்கு எந்த ஆஸ்பெக்டில் கொடுத்தாங்க தெரியல, ஆனால் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துட்டு ரஜினியே சொல்லியிருக்கிறாரு கேட்டேன், அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை நான் ரொம்ப எளிதாக வாங்கிட்டேன், ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப போராடுறேன்னு சொன்னார். ரஜினியே சொன்னார்.
அப்படிங்கிறது நான் இவங்க அந்த பட்டத்தை வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவுக்கு எதுவும் படங்கள் வந்து சொல்கிறாங்க, அவங்க இன்றைக்கி ரேட் அவங்களுடைய ரேட்டு வந்து 12 கோடி அவங்களுடைய கால் ஷீட் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், 12 கோடி இருக்கட்டும். ஆனால் படங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா படங்கள் இல்லை அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டினா அவங்களே தன்னை வந்து இப்போ நீங்கள் இவங்களை எடுத்துங்க, த்ரிஷா இருக்குன்னா நம்ம த்ரிஷா பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல இங்கே வந்து கேட்டால் இப்போ வந்து கேட்டால் இவங்களுடைய அடுத்தடுத்து சர்ச்சைகள் திருமணமானது மட்டும் இல்லாமல் அது திருமணமான பிறகு அவங்க குழந்தை பெற்றுக்கொண்டதும் சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதை விட்டுறது, அதுக்கப்புறம் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அதை விமர்சிக்கப்போ இந்த 3 பேரையும் வந்து குரங்குகள் சொல்லிட்டு வலைபேச்சு அந்த குரங்குகள் சொன்னது, அந்த குரங்குகள் சொன்ன பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்மத்தை கொட்டுற மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வெளியிட்டது. இப்படி அடுத்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிருக்கிறாங்க அவங்க. அது எல்லாத்தோட முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த வலைபேச்சில் இருக்கிறவங்க அந்த 3 பேர் குரங்குன்னு சொன்னது காரணம்னு கேட்டால் அவங்களுடைய அத்துமீறல்னு கேட்டால் தனுஷுக்கு ஆதரவாகவும் இவங்களுக்கு எதிராகவும் பேசுனது, அதை மையப்படுத்தி இவங்க வந்து அவங்க குரங்குகள் சொன்னோன்னு கேட்டால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் தான். என்னன்னு கேட்டால் 3 பேர் குரங்குகளோட ஒப்பிடும் போது குரங்குகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் குரங்குகளுக்கும் வந்து அவமானமாகிடுச்சுல இது அவங்க 3 பேரை ஒப்பிடும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் வந்து அவங்க வந்து பண்ண ரியாக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதை தாண்டி தனுஷோட அந்த 400 அடி அந்த படம் வந்து கேட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது வந்து வர 8ஆம் தேதி வந்து அவங்க வந்து பதிலளிக்கணும்னு சொல்லி பதில் சொல்லணும். ஸோ இதில் வந்து தோல்வி அடைஞ்சாக்கா அவங்களுடைய இமேஜ் என்ன ஆகுது, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இமேஜ் யாரை பாதிக்கப்படும். இந்த சூழலில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய கருத்துக்கள், நான் விக்னேஸ்வரனை திருமணம் பண்ணிக்காமல் இருந்தேன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஆயிருப்பார், அப்படி சங்கர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆயிருப்பார்ன்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து மனதளவில் அவங்க கொஞ்சம் வந்து ஹர்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அடுத்த படங்களில் வந்து அவங்களுக்கு வந்து புக் ஆகலை, படங்களும் இல்லை. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து த்ரிஷா வந்து என்ன கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்து லியோவுக்கு பிறகு, அதுக்கப்புறம் இந்த கோட்டில் வந்து குத்தாடுறதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசும் பொருளாகவே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது போல. அதுக்கப்புறம் இப்போ வந்து விடாமுயற்சி, தக் லைஃபு, சூர்யா 45, குட் பேட் அக்லி, சூர்யா 45லையும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டால் பெரிய ஸ்டார்கள் வந்து கமல், அஜித், அதுக்கு பிறகு வந்து சூர்யா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறாங்கல்ல பெரிய ஸ்டாரோட நடிக்கும் போது, இந்த சைடில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் வந்து படமே இல்லாமல் இருக்கும்போது கேட்டினா ஒருவேளை த்ரிஷா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அந்த பட்டத்தை வந்து தட்டி பறிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் என்னன்னு கேட்டினா இங்கே வந்து வேற நடிகைகள் வந்து இல்லைன்றது ஒரு குறையாக இருக்குது. அடுத்த நடிகைகள் இப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அபோவ் 40ன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நயன்தாராவாக இருக்கட்டும் இவங்களுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 40 வயதுக்கு பிறகு வந்து கதாநாயகன் நிற்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு அவங்க இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கதாநாயகிகள் வந்து இங்கே பற்றாக்குறையாக இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். பெரிய அளவில் வந்து அழுது நடிக்கிற நடிகைகளா, பெரிய உணர்ச்சியை கொட்டி நடிக்கிற நடிகைகளான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராதிகா மாதிரி வந்து வந்து ஒரு உணர்வு பிழம்பாக வந்து கதறி கண்ணீரோடு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற நடிகைகள்னு கேட்டால் இவங்க யாருமே கிடையாது. அழகு பதுமைகள், அவ்வளோதான். அது நயன்தாராவாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த படங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஊர்வசி மேம் எல்லாம் ஒரு கேரக்டர் எடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் தான் அவங்க நம்மள நம்ப வைப்பாங்க. ராதிகா, சரிதா, இந்த மாதிரி நடிகை நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த நடிப்பை வெளிப்படுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து கேட்டால் நடிப்பை வெளிப்படுத்துகிற நடிகைகள் யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக அழகை வந்து வெளிப்படுத்துகிற நடிகைகளாக இருக்கிறாங்க. அழும்போது கூட அழகாக அழுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை மட்டும் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன், விட்டுடக்கூடாது இல்லையா. எப்பவுமே ஒரு வரலாற்றை எழுதும் போது ஒரு பிழை செஞ்சிடக்கூடாது. கண்டிப்பாக இன்னைக்கு சரிதா மாதிரி, ராதிகா மாதிரி, ரேவதி மாதிரி ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னா சாய் பல்லவி. அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து இருக்கிறாங்கப்பா இங்கே வந்து அழுது நடிக்கக்கூடிய நடிகைகள். மற்ற நடிகைகள்லாம் அப்படியா கேட்டால் ராதாவை கூட நம்ம சொல்ல முடியும். ராதாவும் நல்ல அழுது நடிக்கிறோம். அம்பிகாவை சொல்கிற அளவுக்கு ராதாவை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க ஸோ உணர்ச்சிகளை கொட்டி நடிக்கக்கூடிய நடிகைகள் யாராவது இருக்கிறான்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நம்ம பட்டுன்னு ஞாபகம் இருக்குது, பளிச்சுன்னு ஞாபகம் இருக்குன்னா ஏன்னா வந்து அமரனில் வந்து அப்படி ஒரு நடிப்பு. அங்கே வந்து சிவகார்த்திகேயனா சாய் பல்லவியான்னு ஒரு பெரிய வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய தர்க்கமே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நடிப்பை கொட்டினாங்க. படம் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க அந்த அம்மா. ஸோ அதனால்
நம்ம அதை வந்து ஆனால் அந்த மாதிரி நடிகைகள்லாம் இங்கே லேடி சூப்பர் ஸ்டார்லாம் ஆகிறது கஷ்டம். ஏன்னா இப்போது இங்கே இவங்க தான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பேசப்படுறாங்க. எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இப்போ த்ரிஷா வந்து என்ன பெரிய பிரமாதமாக நடிச்சாங்கன்னா ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. பெரிய நடிகையா பெரிய வந்து கிடையாது. ஆனால் நயன்தாராவே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சாய் பல்லவி வந்து கேட்டால் அது ஒரே ஒரு படம் தான் கேட்டால் அந்த அளவுக்கு வந்து நடிப்பை வெளிக்காட்டின ஒரு பெண்மணியாக பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் யாருக்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், அந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றது வந்து படித்து வாங்கின பட்டம் கிடையாது. இன்றைக்கி நேற்று நயன்தாரா கிட்ட, நேற்று விஜயசாந்தி, அதுக்கப்புறம் நயன்தாரா, இன்றைக்கி த்ரிஷா, அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட கூட போவோம். ஆனால் இவங்கெல்லாம் நடித்தாங்கன்னா நமக்கு சந்தோஷன்றது தான் என்னோட பார்வை. பட்டத்துக்காக சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்க. நீங்கள் யார் வேணாலும் வச்சுங்க அந்த பட்டத்தை. அது ஒன்றும் படித்து வாங்கின பட்டம் கிடையாது, மக்களும் கொடுத்த பட்டம் கிடையாது, இவங்களா ஏற்படுத்திக்கிற பட்டம். ஆனால் அது வந்து ரஜினி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கலைப்புலி தானம் கொடுத்துருக்கலாம். ஆனால் மக்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்கரன்ஸ் பண்ணாங்க, மக்கள் உறுதி பண்ணாங்க, ஆமாம் இவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசப்பட்டாங்க. நீங்கள் உலக அளவில் வந்து நடிகரில் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா ரஜினி வந்துடுவார். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பட்டம்லாம் இது வந்து கேட்டால் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிற பட்டம் தானே. ஸோ அதனால் இவங்க தாராளமாக த்ரிஷா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாள் வச்சுருக்கோம். ஆமாம், நேற்று வரைக்கும் அந்த கார் யாருக்கிட்ட இருக்கு கேட்டால் வந்து சொப்பன சுந்தரிக்கிட்ட இருந்து, இன்றைக்கி யாருக்கிட்ட இருக்குது கேட்டால் இன்றைக்கி அந்த மாதிரி அப்படி சொல்லிக்க வேண்டியதான். அந்த பட்டத்தை அவங்க இருந்தாங்க, இன்றைக்கி இவங்க வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். தவிர நடிகைகள்னு பேசும்போது இங்கே வந்து நம்ம சாய் பல்லவியை வந்து நம்ம மறக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங். அவங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் வந்து அவங்க அப்படியே அந்த கேரக்டராகவே மாறினது ஒட்டுமொத்த ரசிகர்களையும், ஆண் பெண் வயது முதிர்ந்தோர் இளையவர் என்ற பார்வை அத்தனை பேரையும் வந்து மனசையும் கொள்ளடிச்ச மாதிரி ஒரு நடிப்பு சாய் பல்லவி. நீங்க சொல்லும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு பார்த்து என்னமா நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் அந்த கேரக்டரை மாறணும்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து ஒரு அழகு பதுமையாக மட்டும் வந்தால் மட்டும் போதாது இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். இப்போ நயன்தாரா அவங்க வந்து தொடர்ந்து சர்ச்சை, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனதுல இருந்து, குழந்தை பத்ததுல இருந்து, அவங்க கல்யாணம் வீடியோவை வித்ததுல இருந்து தொடர்ந்து சர்ச்சை. இல்ல சர்ச்சை மூலமா தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கல்லம்மா, அவங்க ரொம்ப நாள் நிக்க முடியாது இல்ல. நீங்க நடிப்புல நீங்க வந்து கவனம் செலுத்தணும். ஒரு சர்ச்சையில் இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பயோகிராஃபி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக கிடையாது. அது முதல்ல புண்ணியம். பயோகிராஃபி எடுக்கணும்னா இங்கே எவ்வளோ பேர் எடுக்க முடியும். சாவித்திரி தான் எப்போ எடுக்கிறாங்க, இப்போதான் ஒரு 30 வருஷம் கழித்து அதை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், நீங்கள் பயோகிராஃபி எடுக்கிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து ஆள் இல்லை. நீங்களாம் ஒரு பெருமையாக நீங்கள் எடுத்து, இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓ நம்ம கல்யாண வீடியோவே ஒரு 25 கோடிக்கு வாங்குற அளவுக்கு எழுச்சவாயனுங்க இருக்கிறானுங்க, அதையும் பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம பயோகிராஃபி எடுத்தான்னா அப்படின்னா, அந்த பயோகிராஃபி எடுக்கும்போது பெரிய ஒரு டிசப்பாயின்ட்னு கேட்டால், நீங்கள் நெகட்டிவ் பக்கங்களையும் சொல்லணும். எல்லா பயோகிராஃபியும் எடுக்கும்போது நீங்கள் நெகட்டிவ் பக்கத்தை சொல்ல முடியாது, வெறும் பாசிட்டிவான பக்கங்களை மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது அதுதான் நீங்கள் நெகட்டிவ் பக்கம் சொன்னீங்கன்னா பார்வை மாறி போயிடும். இங்கே பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் சுயசரிதை எழுதினாலும் அவனுடைய மறைக்கப்பட்ட பகுதியை நீங்கள் சொல்லும்போது அது இன்னொருத்தர் தேவையில்லாமல் காயப்படுத்தும். அதுதான் இவங்க கேட்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வலைபேச்சு குரங்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வலைபேச்சு குரங்குகள் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து அதில் வந்து சிம்புவை காட்டவே இல்லை. இப்போ தேவையில்லாமல் அவனே பாவம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கல்யாணம் இல்லாமல் காட்சி இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ அடுத்து படத்தில் வந்து கவனம் செலுத்திட்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்ற அந்த இதில் வந்து கட்டினா வந்து தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுல போராடுறக்கூடிய மனிதராக வந்து சிம்பு இருக்கான். தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காயப்படணும் இன்னும் கொஞ்சம் கலர்ற மாதிரி, ஏன் வந்து உங்களுடைய ஆவணப்படத்தில் வந்து சிம்பு வரல அப்படிலாம் கேட்குறதுன்றது இவ்வளோ பெரிய இதாக இருக்குது. அது தாண்டி இவங்க பேசுகிறதும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பல பேர்கிட்ட நான் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து பிரபுதேவோட வந்து மையப்படுத்தி கேட்கும்போது அவருடைய மனமானவர் தெரிஞ்சிருந்து நீங்கள் எப்படி நீங்கள் அவரை வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இண்டஸ்ட்ரியாக அப்படி தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னது. இதெல்லாம் தொடர் சர்ச்சையில் மாட்டும்போது, எதுக்குப்பா இவங்களை வச்சு எடுத்தால் ஏதாவது சிக்கலாயிருமோ, இவங்களை படத்தில் நம்ம போட்டோம்னா சிக்கலாயிருமோ, ஒரே சர்ச்சைக்குரிய பெண். நீங்கள் ஒரு சர்ச்சைன்றது ஒரு லிமிட், அதன் மூலமாக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி வரலாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றியே எல்லாமே வந்து நீங்கள் சர்ச்சையாக உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அப்ரோச் பண்ணாலே ஐயோ இவங்க தொடர்ந்து நடிப்பாங்களோ, இல்லை திடீர்னு ஏதாவது கேஸு கிசு போட்டால் ஏதாவது பிரச்சனையாக எதாகிடுமோ, இல்லை இவங்களுக்கு நம்ம எப்படி நடிக்க, இப்படி ஒரு கேள்வி வரும். ஸோ அதனால் கேட்டால் ஒரு சர்ச்சை மூலமாக தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நடிப்பின் மூலமாக உங்களை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷனுக்கு நீங்கள் உங்களோட நடிப்பின் மூலம் எல்லாமே நீங்கள் பேசுறது எல்லாமே சர்ச்சையானதாக இருக்குது. நீங்கள் தான் சர்ச்சையை உருவாக்குறீங்க. அதாண்டி வந்து இப்போ வந்து நீங்கள் குரங்குகள் சொல்கிறீங்க,
அவங்க ஒரு 4 வீடியோ போடுறாங்கன்றதுனால உங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடாது. இங்கே யூடியூப்னால உங்களுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த முடியாது, இறக்கவும் முடியாது. ஆனால் நீங்களே ஒரு சர்ச்சையை உருவாக்குறீங்கல்ல, அதுதான் இங்கே முக்கியம். பல பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் பேசுறதுனால வந்து படம் வந்து குறைஞ்சிருது, படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடாமல் போயிடுது, ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஒரு படத்தை ஓட வைக்கிறதோ வந்து வெற்றி தோல்வி இருக்குன்னா யூடியூப்புக்கெலாம் முடிவு பண்ணவே முடியாது. கூடுதலாக விமர்சனம் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் கண்டிஷன் தான் விடுதலை 2. இப்போ சில பேர் கொஞ்சம் அப்படி பேசும்போது கேட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி தேருது. இப்போ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தினம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் போய் பார்த்து அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய சூழலை இருக்குது. ஏன் அந்த சூழல்? படத்தை எப்போ போட்டு காட்டினா அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டு காட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. படம் இப்போ ஓடலன்னு தான் ஒவ்வொருத்தரும் கூட்டு போட்டு காட்டி அவங்கள பேச வைக்கிறதுன்றது அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்கிறேன், நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யூடியூப்கள் முடிவு பண்ண முடியாது படத்தை வெற்றி தோல்வி. அதே மாதிரி கேட்டால் யார் லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற யூடியூப்கள் முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி கேட்டால் நயன்தாராக்கு மார்க்கெட் வேணுமா வேணாமன்றது யூடியூப்கள் முடிவு பண்ண முடியாது. அந்த 3 பேர் முடிவு பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் முழுக்க நீங்கள் வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேரை வந்து டேமேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா அது வந்து அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் வீழ்ச்சிக்கு வந்து நயன்தாரா வீழ்ச்சிக்காரன் நயன்தாரா தான் சொல்ல முடியும், தவிர மற்றவங்களை சொல்ல முடியாதுன்றது. இப்போ தனுஷ் கூட வந்து அவங்க அந்த கிளாஷ் இருக்குல்ல அவங்க 2 பேருக்கும், அதனால கூட உங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கலையோ? அது ஒரு வகையில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர்களை வந்து தனுஷ் இருக்கிறாங்கம்மா. இப்போது நான் கேட்குறேன், தனுஷ் வந்து ஒரு ரஜினிகாந்தோட மருமகன், இப்போ ஒரு மருமகன் இல்லை போல இருக்கு, போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. இல்லை முடிஞ்சிருச்சு அது ரைட். ஆனால் இருந்தாலும் என்ன கேட்டினா ஒரு தனுஷோட ஒரு முக்கியமான வந்து ஒரு ஐகான் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்போது தனுஷுக்கு இந்த பிரச்சனை தான்ப்பா நாளைக்கு நமக்கும் வரும் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போது ஒரு விங்கில் வந்து சேர்ந்துருவாங்கன்னு கேட்டால் தேவையில்லைப்பா, இந்த பொண்ணு ஒரே சர்ச்சையாக இருக்குது, நம்ம இதில் எதுக்கு தேவையில்லாமல் இதில் நம்ம போட்டு நாளைக்கு ஒரு வேளை தனுஷை வந்து நம்ம வந்து ஒரு படம் வச்சு அவரை வச்சு ஒரு கதைக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான நபர்களில் வந்து அவரும் ஒருத்தருக்காரு, கால்ஷீட் கேட்டு காத்திருக்கிற பட்டியலில் வந்து அவரும் தனுஷும் இருக்கிறாரு. அப்படின்னு நயன்தாரா வச்சு நம்ம ஏதாவது நம்ம ஜோடியாக போட்டாருன்றா நாளைக்கு அவரும் நம்ம வந்து பகச்சிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு சலசலப்பு வரதானே செய்யும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது. அப்படி ஒரு பேசும்பொருள் ஆகும்ல, அப்போ அதனால் கூட அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். சர்ச்சைகளை வந்து ஒரு சர்ச்சையின் நாயகியாக இருக்கிறாங்க நயன்தாரா. அது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தானே. இந்த டைட்டில் நல்லா இருக்கு சார், லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ்ல போட்டு சர்ச்சைகளின் நாயகி. ஆமா, அப்படிதானே இருக்கு, சர்ச்சையின் நாயகியா தான் இருக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன், இவ்ளோ சர்ச்சைக்கு உள்ளான அந்த நயன்தாரா த ஃபேரி டெய்ல் பாத்துட்டீங்களா? பார்க்கல. ஏன் சார்? அதனால எனக்கு அது விருப்பமே இல்லை. முதல்ல அவங்களுடைய தனிப்பட்ட, நான் தான் சொல்றேன்ல, இங்கே நம்ம இங்கே பொண்ணான நேரம் இருக்கு. அந்த அது எத்தனை மணி நேரம்னு எனக்கு தெரியாது, 2 மணி நேரமா 2.5 மணி நேரமா எனக்கு தெரியாது. அதுக்கான வந்து ஒரு சுயசரிதையை பயோகிராஃபி எடுக்கிற அளவுக்கு தகுதியான நபர்கள் இல்லை. எவ்வளோ நம்மளுடைய நேரங்கள் வந்து செலவிடக்கூடிய சூழல் இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, புத்தகம் படிக்க நேரம் இல்லை, கஷ்டப்படுறோம். இங்கே வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் வர செய்திகளை படிக்கிறதுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முடியாமல் அவதிப்படுறோம். எவ்வளோ வரலாறுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். எவ்வளோ இணையத்தில் எவ்வளோ தேடுதல் பண்ண வேண்டிய சூழல் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இவங்களுடைய பயோகிராஃபியெல்லாம் பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை இல்லை. அவ்வளோதான், இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இந்த விஷயம் என்னதான் சர்ச்சைக்கு வந்திருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி த லேடி சூப்பர் ஸ்டாரா இல்லை சர்ச்சை நாயகி நயன்தாராங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்குது. இதை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்களோட ப்ரீஷியஸான டைமை எங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிமா.